சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரை எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி பதிவுகள்லாம் மிக மிக முக்கியம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னை ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுதும் அழைக்கும் பொழுதும் இளைஞரணி செயலாளர், அமைச்சர் அப்படியெல்லாம் கூப்பிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. நானும் ஒரு பதிப்பாளர். யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. அதுவும் இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வச்சதும் நான் தான். சென்ற வாரம் இந்த சிறப்புக்குரிய சென்னை புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்தேன். இளைஞரணியின் சார்பாக கலைஞருடைய பெயர்ல முத்தமிழறிஞர் பதிப்பகம்னு ஒன்று ஆரம்பிச்சு 9 புத்தகங்களை இந்த முறை வெளியிட்டு, கைத்தட்டின மட்டும் பத்தாது, உள்ள போனீங்கன்னா 315B கடை எண் 315B போய் வாங்குறீங்களோ இல்லையோ பார்த்துட்டாவது போங்க. எனவே ஒரு பதிப்பாளர் முறையில் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்துடைய பல்வேறு மூலைகளிலிருந்து பலர் இந்த புத்தக கண்காட்சியை ரசித்து பலர் புத்தகங்களை வாங்கி செல்கின்றார்கள். இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் வெறும் புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவணம் என்று தான் சொல்ல வேண்டும். முக்கியமா பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் கைட் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா 2வது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பே மிக பாராட்டுக்குரியது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வார், நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள். அதே வழியில தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். அதாவது கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம அனைவரும் பாராட்ட வேண்டும். ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள். அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவரே அதை பற்றி எழுதி பதிவு செய்வதுதான் அதற்கு பெயர். அதே போல தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரை எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி பதிவுகள்லாம் மிக மிக முக்கியம். காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது. இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம், படிக்க ஆரம்பித்து விட்டோம். அண்ணன் மாசனன் போல பல எழுத்தாளர்கள் நம்மிலிருந்து உருவாக வேண்டும். புத்தகம் எழுதுவது என்றால் ஏதோ உலக விஷயத்தை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்றில்லை. அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையை பற்றியும் அதில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றியும் புத்தகமாக எழுத வேண்டும். அதிலிருந்து 1000 செய்திகளை அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இப்படிதான் நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படிதான் உங்களில் ஒருவன் என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். உங்களுடைய அனுபவங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இனி ஒரு பெருந்தொற்று வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் உள்ளது. அண்ணன் மாசு அவருடைய இந்த புத்தகம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ் புத்தகம் வெளியே வரும்பொழுது, வெளியிடும் பொழுது வர நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் சொன்னார், பூமியிலிருந்து புதையல் வருவது போல வந்தது அப்படின்னு. ஆனா ஆங்கில புத்தகம் அப்படி வரல, பூமியிலிருந்து ஒரு பெரிய பூகம்பம் போல வந்தது. அது நம்ம டாக்டர் மோகன் காமேஸ்வரர் பயந்துட்டாரு. ஏன்னா அவரு ஏஎன்டி டாக்டர், அவரை வச்சுக்கிட்டு என்ன வச்சுக்கிட்டு பட்டாசுல வெடிக்கிறீங்களா அப்படின்னு. எனவே இந்த 2 புத்தகம் சிறப்பான முறையில் வந்திருக்கு. ஆனால் மாசனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அவரது மக்கள் பணி, கழக பணியோடு எழுத்து பணியும் தொடரட்டும் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.